Hi, welcome to Adipoli recipes. நம்ம கிச்சன்ல இருந்து மசாலா வறுத்தரைச்ச வத்த குழம்பு தான் செய்ய போறது. இது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வத்த குழம்புக்கான மசாலா செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா வறுபட்டதும் 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போடும்போது பார்த்து போடுங்க, பெப்பர் வெடிச்சிடும். அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இனி 2 காஷ்மீரி மிளகா, 10 நார்மல் மிளகா சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டனால நல்ல வாசனையாகவும் ஃப்ளேவரும் ரொம்ப கொடுக்கும். இனி துருவி வச்சுருக்கிற 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப வசக்க வேண்டாம். தேங்காயோட ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சூடாறுனதும் அரைச்செடுத்துக்கலாம். லைட்டாக கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம வத்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். கூடவே 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு லைட்டாக வசங்கினதும் 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ரொம்ப நல்லா வசங்கிடுச்சு. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்து நல்லா வசக்கிக்கலாம். இனி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம தாளிச்சு ஊற்றுற வத்தல்ல உப்பு இருக்கும், அதனால தான். இது நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு வாட்டி கிளறி விடலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வைங்க. இனி வத்த குழம்புக்கான தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த வத்தல்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்த குழம்புக்கு மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சுவையான மணமணக்கும் வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இது சுட சுட சாதத்துக்கு கூட கூழ் வத்தல், அப்படம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மசாலா வறுத்தரைச்சி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடும்.